2026 தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதிமுக எப்படி எல்லாம் வாக்கு வங்கியை இழந்திருக்கு அப்படின்றதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 12% அதிமுக வாக்கு வங்கியை இழந்திருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்கிறது தான். நீங்க உங்களுடைய அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செல்லாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நான் பெருமையா சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புத்திசாலிங்க. அதனால இந்த முறை அந்த தவறு நடக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நல்லது நடக்கும், அம்மா ஆட்சி வரும். அது எப்படி வரும்னு கேட்காதீங்க, வரும். அதனால நிச்சயம் நீங்க பாருங்க, நல்லதுதான் நடக்கும். இந்த மக்களை காப்பாத்தி ஆகணுங்கிற முனைப்போட தான் என்னுடைய ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் உண்மை. அதனால அதை நிச்சயம் செய்வேன் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதிமுக தலைமையில் மக்கள் விரும்பும் மாபெரும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க, மக்கள் விரும்புறவங்க தானா வந்துருவாங்க, கவலையே படாதீங்க. தம்பி வாங்க வாங்க. அம்பேத்கர் அமித்ஷா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இப்ப நான் இங்க சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு இப்ப அசம்பிளியை பத்தி சொன்னேன் இல்ல. இப்ப அதாவது அசம்பிளி எதுக்காக கூட்டுறோம் என்னன்னு சொல்றோம்ல. அதாவதுங்க, சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பெருமையும் புகழும் யாருமே அதை குறுக்கடிக்க முடியாதுங்க. அது காலாகாலத்துக்கு இருக்கும். ஏன்னா அவரோட வேலைகளை செஞ்சிருக்காரு. அதனால நம்ம நிச்சயம் அதுதான் இருக்கும். யாரும் அதை கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா என்னோட கணிப்பு, எதிர்கட்சிகள் இங்க மக்கள், அந்தந்த ஸ்டேட் மக்கள், ஏன்னா அது பாராளுமன்றம், அந்தந்த மாநிலத்திலிருந்து வெற்றி பெற்று எதிர்கட்சிக்குன்னு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன செய்யணும்? பாராளுமன்றத்தை நடத்த விடணும். முதல்ல நடத்தி அதுல அவங்கவுங்க ஸ்டேட் பிரச்சனைகள் இதெல்லாம் பேசணும். அத பேசாம அரசியல் சுய லாபத்திற்காக இந்த மாதிரி போராட்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு செய்யறது இது நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.